வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கர்நாடகத்தில் H-125 ஹெலிகாப்டர் உற்பத்தியின் இறுதி அசெம்பிளியை பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் தொடங்கி வைத்தனர். 17 வருடங்களுக்கு பிறகு வங்கதேச நாட்டின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்பு. சென்னையில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டரில் எம்ஜிஆரின் இதயக்கனி படத்தின் 225வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டம். இதயக்கனி படம் பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. திமுக தரப்பிலிருந்து எந்த சிக்னலும் கிடைக்காத நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இணைந்தார் PM மன்னன். சூடானில் துணை ராணுவம் நடத்திய தாக்குதலில் 6000த்திற்கும் மேற்பட்டோர் கொன்று குவிப்பு. ஐநா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கர்நாடகத்தில் H-125 ஹெலிகாப்டர் உற்பத்தியின் இறுதி அசெம்பிளியை பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் இணைந்து தொடங்கி வைத்தனர். டெல்லி பாரத் மண்டபத்தில் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் தொடர்பான உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் 20 நாடுகளுக்கும் மேற்பட்ட தலைவர்கள், 60 அமைச்சர்கள், 500 உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பின் பெயரில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா, ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் உட்பட 60க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாட்கள் பயணமாக இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ள இமானுவேல் மேக்ரானை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மும்பையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு, வணிகம் உள்ளிட்ட துறைகள் சார்ந்த ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மேலும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து பேசவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தையின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உட்பட பிரான்ஸ் நாட்டு உயரதிகாரிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கர்நாடகத்தின் வெகமல் பகுதியில் டாடா குழுமத்தின் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் மற்றும் ஏர்பஸ் இணைந்து தயாரிக்கும் H-125 என்ற ஹெலிகாப்டர் உற்பத்தியின் இறுதி அசெம்பிளியை பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் இணைந்து தொடங்கி வைத்தனர். வங்கதேச நாட்டின் புதிய பிரதமராக கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் இன்று மதியம் பதவியேற்றுக் கொண்டார். 17 வருடத்திற்கு பிறகு சொந்த நாடு திரும்பிய நிலையில் தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்றுள்ளார். வங்கதேசத்தின் 13வது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 297 இடங்களில் 209 இடங்களில் PNP கட்சி வெற்றி பெற்றது. வலதுசாரி கட்சியான ஜமாத்-இ-இஸ்லாமி 68 இடங்களை பிடித்தது. இதனையடுத்து 17 வருடங்களுக்கு பிறகு வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் இன்று பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவை பதவி ஏற்க உள்ளது. முன்னதாக பாராளுமன்ற PNP கட்சி தலைவராக தாரிக் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் 5 ஆண்டுகள் பிரதமராக இருப்பார். சென்னையில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டரில் எம்ஜிஆரின் இதயக்கனி படத்தின் 225வது நாள் வெற்றி விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதயக்கனி படம் பார்த்தார். சென்னையில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டரில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் இதயக்கனி படம் வெற்றிகரமாக 225வது நாளை எட்டியுள்ளது. ஆல்பர்ட் தியேட்டரில் எம்ஜிஆரின் இதயக்கனி படத்தின் 225வது நாள் வெற்றி விழாவில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு ரசிகர்களுடன் இதயக்கனி படம் பார்த்தார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, செல்லூர் ராஜு, வேலுமணி ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியுடன் படத்தை பார்த்தனர். திமுக தரப்பிலிருந்து எந்த சிக்னலும் கிடைக்காத நிலையில் மூக்க அழகிரியுடன் இருந்த PM மன்னன் தனது ஆதரவாளர்களுடன் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றன. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. மறுபக்கம் அந்தந்த கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் வேறு கட்சிகளுக்கு தாவி வருகின்றனர். இந்நிலையில் 2014ஆம் ஆண்டு மூக்க அழகிரியை முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதி கட்சியில் இருந்து நீக்கினார். அப்போதும் அவருடன் இருந்து வந்த மன்னன் கடந்த வாரம் முதல் அதிமுகவில் இணைவதாக தகவல்கள் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து இன்று PM மன்னன் அவரது ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இணைந்துள்ளார். நீண்ட நாட்களாக அதிமுக, பாஜக தரப்பில் இருந்து அழைப்புகள் வந்த நிலையில் திமுகவில் சேர மன்னன் விருப்பம் காட்டியுள்ளார். இதனை முதலமைச்சர் MK ஸ்டாலினிடமும் தெரிவித்துள்ளார்.
ஆனால் திமுக தரப்பிலிருந்து எந்த சிக்னலும் கிடைக்காத நிலையில் அதிமுகவில் PM மன்னன் இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் துணை ராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 6000க்கும் மேற்பட்டோர் கொன்று குவிக்கப்பட்டதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டில் பயங்கரமான உள்நாட்டு போர் வெடித்தது. நாட்டின் அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்ற போட்டியே இந்த போருக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. ராணுவம் தரப்பில் ஜெனரல் அப்துல் பத்தா அல் புர்ஹான் தலைமையிலான சூடான் ஆயுதப்படைகள் செயல்படுகின்றன. துணை ராணுவம் தரப்பில் முகமது ஹம்தான் டஹாலோ தலைமையிலான RSF எனப்படும் விரைவு அதிரடிப்படை செயல்பட்டு வருகின்றன. தொடக்கத்தில் இருவரும் இணைந்து ஆட்சியை பிடித்தாலும் பிறகு துணை ராணுவத்தை அதிகாரப்பூர்வ ராணுவத்துடன் இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் டார்பூர் மாகாணத்தில் உள்ள எல் பாஷர் நகரை கைப்பற்றுவதற்காக RSF படைகள் கடந்த அக்டோபர் மாதம் கொடூர தாக்குதலை நடத்தின. அப்போது அக்டோபர் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையில் 4400 அப்பாவி பொதுமக்கள் நகருக்குள்ளேயே சுட்டு உயிர் மாய்க்கப்பட்டுள்ளனர். தப்பி ஓட முயன்ற குழந்தைகள் உள்பட 1600 பேரை எல்லையில் வைத்து எந்திர துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்த்துள்ளனர். இதனிடையே துணை ராணுவ படையினர் நடத்திய கோர தாக்குதலில் ஒரே வாரத்தில் மட்டும் 6000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் ஆப்பிரிக்க பழங்குடியின பெண்களை குறிவைத்து RSF படையினர் திட்டமிட்ட முறையில் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டதாகவும் ஐநா குற்றம் சாட்டியுள்ளது. திருக்குறளையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வரிகளையும் மேடைகளில் மேற்கோள் காட்டி பேசுகின்ற மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மட்டும் மௌன விரதம் இருந்து வருகிறது என்று செம்பனார் கோவிலில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிகளுக்கான சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், தலைமை கழக செய்தி தொடர்பாளரும் பேராசிரியருமான கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் கட்சி துண்டு வழங்கப்பட்டது. கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் பேசினார். அப்போது மத்திய அரசாங்கம் திருக்குறளையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வரிகளையும் மேடைகளின் மேற்கோள் காட்டி பேசி வருகிறது என்றும், ஆனால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் விஷயத்தில் மட்டும் மத்திய அரசு மௌன விரதம் இருப்பதாக அமைச்சர் மெய்யநாதன் விமர்சித்தார். மேலும் தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசின் போக்கிற்கு சட்டமன்ற தேர்தல் தகுந்த பதிலடியாக இருக்கும் என்றும், 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வெறும் அரசியல் மாற்றத்திற்கானதல்ல, அது தமிழர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான போர் என்றும் அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். தமிழகத்தின் கடன் சுமை ஒரு பொருட்டல்ல, இந்தியாவே கடனில்தான் உள்ளது என்றும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவார், மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். திருப்புவனத்தில் நடைபெறும் நிதியளிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சிக்கு வருகை புரிந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனைவரையும் பிரமிப்பூட்டும் வகையில் 36 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் என்றும், இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையிலும் பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை சுட்டிக்காட்டி அடுத்து மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளையும் அறிவித்துள்ளார் என்றும் வைகோ தெரிவித்தார். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை தமிழகத்திலிருந்து அகற்ற தொடர் போராட்டம் நடத்தினேன், அதன் காரணமாக ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது என்றும், இந்த சூழலில் பசுமை தாமிரம் என்ற பெயரில் தொழிற்சாலை ஆரம்பிக்க வேதாந்தா நிறுவனம் முயற்சி மேற்கொள்கிறது என்றும், மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலைகளிலிருந்து இயந்திரங்கள் இன்னும் அகற்றப்படவில்லை என்றும், இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாநகர் மக்களுக்கு எதிராக சுற்றுவட்டார மக்களை அழைத்து வந்து மனு கொடுக்க செய்து எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என சொல்ல வைத்துள்ளனர் எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ருகையா, மாவட்ட செயலாளர்கள் வெல்லமண்டி சோமு, மணவை தமிழ்மாணிக்கம், சேரன் ஆகியோர் உடனிருந்தனர். உலகின் சில நாடுகளில் கருப்பு பட்டியலிலே இடம்பெற்றுவிட்ட வேதாந்தா குழுமம் இப்பொழுது அதே நச்சாலையை வேறு வடிவத்தில் புதிய முந்தை பழைய கள் என்பதைப் போல பசுமை தாமிரம் என்ற
ஒரு தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று மிக பிரயத்தனப்பட்டு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி இல்லை என்று தமிழக அரசு சொன்னதற்கு பின்னரும் அவர்கள் எப்படியாவது அந்த பசுமை தாமிரம் காப்பர் குடியாத்தத்தில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 450 மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அமலவிஜயன் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி சாலையில் உள்ள நேஷனல் பள்ளி வளாகத்தில் அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலவிஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு அரசின் திட்டங்களில் ஒன்றான கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சீரிய திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். அதன் பின்னர் 450 மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் சிவகுமார், தலைமை ஆசிரியர் உஷா, பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் வினுசங்கர், நகராட்சி உறுப்பினர்கள் நவன்குமார், பாபு ஜம்புலிங்கம் மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் முட்லூர் அரசு கலைக்கல்லூரியில் ரூபாய் 7 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் முட்லூர் அரசு கலைக்கல்லூரிக்கு ரூபாய் 7 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக 23 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இதனையடுத்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் பெயரிலும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் எம்.ஆர்.கே.பி. கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் கல்லூரி வளாகத்தில் 23 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆத்மா திட்ட தலைவர் டாக்டர் மனோகர் கலந்து கொண்டு பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முட்லூர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அர்ஜுனன், பேராசிரியர்கள் அறிவழகன், ரவி, கல்விக்குழு உறுப்பினர்கள் நடராஜ், செந்தில் ராஜா, அரவிந்த், கோபி, மணிமாறன், வினோத், புருஷோத், நிதிஷ், மணிவேல் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் மகளிர் காவல் நிலையத்திலிருந்து தப்பியோடிய போக்சோ குற்றவாளியை காவல்துறையினர் பெங்களூரில் கைது செய்து குடியாத்தம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக குடியாத்தம் தங்கம் நகரை சேர்ந்த கட்டிட தொழிலாளி கமலேஷ் மீது குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பெயரில் போக்சோ வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல்துறையினர் கமலேஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல் நிலையத்தில் அமர வைத்தனர். அப்போது காவல் நிலையத்திலிருந்து கமலேஷ் தப்பி ஓடிவிட்டார். இதனையடுத்து தப்பியோடியவரை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் பெங்களூரில் ஹோட்டல் அருகில் நின்று கொண்டிருந்த கமலேஷை மடக்கி பிடித்து குடியாத்தம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். ஓமலூர் அடுத்த தாராபுரம் கிராமத்தில் காவல்துறையின் அனுமதியின்றி ஆடல் பாடலுடன் ஆபாச கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாராபுரம் கிராமத்தில் ஆடலும் பாடலும் என்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருபால் கலைஞர்கள் ஆடைகளை குறைத்து ஆபாசமாக பேசியும் ஆபாச சைகைகள் செய்தும் ஆடினர். இந்த நிலையில் இருதரப்பு இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் கும்பலை அடித்து விரட்டியதுடன் கலை நிகழ்ச்சிகள் முடிவு பெற்றது. இதனிடையே எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைக்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் ஊராட்சி செயலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தலைமையில் பெண்கள் உள்ளிட்ட ஊராட்சி செயலாளர்கள் கடந்த 22 நாட்களாக தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் 1800க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் என்று தினசரி நாங்கள் காத்திருக்கும் வேளையிலே இன்று வரை அதற்கான அரசாணை வழங்கப்படவில்லை. கிராம ஊராட்சி செயலாளர்களை பொறுத்த மட்டில் 2018ஆம் ஆண்டு முதல் முறையான காலமுறை ஊதிய கட்டிலே இருக்கின்றோம். எங்களை போன்று அரசு துறையில் இருக்கின்ற பலதுறை பணியாளர்கள் இதே சி கிரேட் ஊதியத்தை பெறுகின்ற பணியாளர்கள் 15,950 என்று பெறுகின்ற பணியாளர்கள் ஊதிய குழுவின் பரிந்துரைக்குட்பட்ட ஊதியத்தை பெறக்கூடிய அந்த பணியாளர்கள் அனைத்து சலுகைகளையும் பெற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டில்
இதே ஊதிய விகிதத்தில் ஊராட்சி செயலர் மற்றும் குருவாயூர் அருகே கோவில் திருவிழாவில் யானையை தலை உயர்த்த வலியுறுத்திய போது யானை தனது தந்தத்தால் பாகனை தூக்கி வீசிய சம்பவத்தை அடுத்து 5 நாட்கள் யானைகள் திருவிழாவில் பங்கேற்க கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் அடுத்த கோட்டப்படி சிறக்கரை பகவதியம்மன் ஆலயத்தின் திருவிழாவிற்கு 4 வளர்ப்பு யானைகள் அழைத்து வரப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவிழாவில் வனத்துறையின் அனுமதியின்றி யானைகளின் தலை உயர்த்தல் போட்டி நடைபெற்றது. அப்போது யானையை தலை உயர்த்த வலியுறுத்திய பாகனை யானை தந்தங்களால் தூக்கி வீசியது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வெளியான காட்சிகளின் அடிப்படையில் ஆலய திருவிழாக்களில் 4 யானைகளுக்கும் 5 நாட்களுக்கு பங்கேற்க கூடாது என தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பெரியபாளையம் அடுத்த எல்லாப்புரம் ஒன்றியத்தில் 2025 முதல் 26ஆம் ஆண்டிற்கான கலைஞரின் கனவு இல்லத்திற்கு கூடுதல் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாப்புரம் ஒன்றியம் பெரியபாளையம் ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்ல திட்டம் மற்றும் ஜெல் அர்பான் திவாஸ் எனப்படும் குடிநீர் திட்டங்களை ஒப்படைத்தல் மற்றும் பராமரிப்பு பொறுப்புகளை உறுதி செய்தல் குறித்த சிறப்பு கிராம சபை கூட்டம் பெரியபாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி செயலர் வசந்த் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உதவி இயக்குநர் ஊராட்சிகள் மற்றும் தணிக்கை கிழக்கு அலுவலர் பஞ்சு, எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிசேகர் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் மண் சுவற்றால் ஓட்டுடன் கட்டப்பட்டுள்ள குடிசை வீடுகளுக்கு உரிய ஆவணங்கள் தகுதி அடிப்படையில் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதேபோன்று வடமதுரை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி செயலர் கல்பனா விஜயகுமார் தலைமையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. கன்னிகைப்பேர், திருக்கண்டலம் ஆகிய ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி செயலர் உமானா தலைமையில் நடைபெற்றது. இதில் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் லயன்ஸ் கிளப்பின் சுந்தரி செல்வராஜ் குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் மண்டல மாநாடு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கீழம்பையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் லயன்ஸ் கிளப்பின் சுந்தரி மோகன்ராஜ் குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் மண்டல மாநாடு லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் மண்டல தலைவர் MJF லைன் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்றவர்களை KM சிவகுமார் வரவேற்றார். லயன்ஸ் கிளப்பின் மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் K. சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் செங்கல்வராயன் சில்க்ஸ் உரிமையாளருக்கு கேடயம் நினைவு பரிசுகளுடன் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இதேபோன்று விளையாட்டு வீரர்களுக்கு விருதும், நலிவுற்ற மக்களுக்கு சலவை பெட்டி, தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. மேலும் சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்து வந்த பத்மா என்கின்ற மங்கை கண்டெடுத்த 45 சவரன் தங்க நகையை காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் மாநாட்டில் மங்கையை அழைத்து கௌரவித்தனர். இதேபோன்று முன்னாள் கபடி வீரர் மணத்தி கணேசனை அழைத்து மரியாதை அளித்தனர். இதனையடுத்து மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பரிசும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் லயன்ஸ் கிளப்பின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளில் போர்வெல் இயந்திரங்களின் உதிரி பாகங்களின் விலை உயர்வை கண்டித்து வடசென்னை போர்வெல் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலத்தடி நீரை பெறுவதற்காக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளில் போர்வெல் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் பயன்படுத்தப்படும் பிட் உள்ளிட்ட உபகரணங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் போர்வெல் அமைக்கும் பணிகளில் நஷ்டம் ஏற்படுவதாகவும், இதனால் வடசென்னையில் போர்வெல் தொழிலில் ஈடுபட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போர்வெல் லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் உதிரி பாகங்களின் விலை உயர்வை தொடர்ந்து ட்ரில்லிங் கட்டணத்தை உயர்த்த கோரி வடசென்னை போர்வெல் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். மேலும் ட்ரில்லிங் கட்டணம் ரூபாய் 400லிருந்து 420ஆக உயர்த்தியுள்ளதாகவும் போர்வெல் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சங்கத்தின் தலைவர் நட்ராஜ், செயலாளர் நிலவழகன், பொருளாளர் ஈஸ்வரன் ஆகியோர் தலைமையில் வடபெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போர்வெல் வாகனங்களை நிறுத்திவிட்டு போர்வெல் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த வெள்ளகேட் பகுதியில் 2 கண்டெய்னர் லாரிகள் மோதிக்கொண்ட விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்து சிகிச்சைகளுக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலூரிலிருந்து சென்னை நோக்கி கண்டெய்னர் லாரி சென்றுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த வெள்ளகேட் பகுதியில் சென்றபோது முன்னால் சென்ற லாரி ஓட்டுநர் திடீர் பிரேக் போட்டதால் 2 கண்டெய்னர் லாரிகளும் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் லாரியின் ஓட்டுநர் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்.
இது குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கிரேன் உதவியுடன் இடிபாடுகளில் சிக்கியிருந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை சிரமப்பட்டு மீட்டனர். இதனையடுத்து விபத்தில் கால் உடைந்து படுகாயமடைந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தியதில் 300 கிலோவிற்கும் மேற்பட்ட கஞ்சாவை பறிமுதல் செய்து அப்சல் என்பவரை கைது செய்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் பாப்பனங்கோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காரில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சாலையோரத்தில் நிறுத்தி வைத்திருந்த இனோவா காரை சோதனை செய்தபோது வெளிமாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்பட்ட 300 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இது தொடர்பாக பாப்பனங்கோடு பகுதியைச் சேர்ந்த அப்சல் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அப்சல் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து நார்கோட்டிக்ஸ் உதவி ஆணையர் கோபகுமார் தலைமையிலான போதை தடுப்பு அதிகாரிகள் கஞ்சா பொட்டலங்களை பிரித்து எடை போட்டனர். பேரணாம்பட்டு அருகே பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்காத அதிகாரிகளை கண்டித்தும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த ஏரிக்குத்திமேடு, காயிதே மில்லத் நகர், அப்ரார் மஸ்ஜித், அஸ்ராபாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடி தொழில் மற்றும் கூலி தொழிலையே நம்பி 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குடியிருக்கும் இடத்திற்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியரிடமும் வருவாய்த்துறையினரிடமும் பல ஆண்டுகளாக பலமுறை மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறை அலுவலரிடம் நேரில் சென்று கேட்டதற்கு அவர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனையடுத்து பொதுமக்கள் ஒன்று திரண்டு குடியிருக்கும் இடத்திற்கு பட்டா வழங்காத அதிகாரிகளை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து வீடுகளின் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் யூனிஃபார்மில் பணியில் இருந்த உதவி ஆய்வாளரை கொடூரமாக தாக்கிய இளைஞரை தாம்பரம் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் காவல் சீருடை பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் செந்தில்குமாரை போதையில் இருந்த இளைஞர் ஒருவர் தகாத வார்த்தைகளால் ஒருமையில் திட்டி கொடூரமாக தாக்கியதால் வலி தாங்க முடியாமல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் கத்தியுள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் மது போதையில் இருந்த இளைஞரை மடக்கி பிடித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் தாம்பரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போதை இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த தினேஷ் என்பதும் ஒரக்கடம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் மது போதையில் இருந்த தினேஷ் தன்னுடைய செல்போன் காணாமல் போனதாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் தெரிவித்த போது தாம்பரம் காவல் நிலையத்திற்கு சென்று உடனடியாக புகார் அளிக்குமாறு அறிவுறுத்திய நிலையில் ஏற்பட்ட தகராறில் பொதுமக்கள் முன்னிலையில் போதை இளைஞர் உதவி ஆய்வாளர் செந்தில்குமாரை தாக்கியது தெரியவந்தது. இதனையடுத்து பணியில் இருந்த உதவி ஆய்வாளரை தாக்கிய இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அரக்கோணம் தி டவுன்ஹால் அரங்கில் பேட்மிண்டன் விளையாட்டு வீரரும் பயிற்சியாளருமான வினோத்குமாரின் பிறந்த நாளினை முன்னிட்டு பாராட்டு விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தி டவுன்ஹால் அரங்கில் பேட்மிண்டன் விளையாட்டு வீரரும் பயிற்சியாளருமான வினோத்குமார் பிறந்த நாளினை முன்னிட்டு பாராட்டு விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தி டவுன்ஹால் சங்க தலைவர் ஜி.கே. பாபுஜி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சங்க செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேட்மிண்டன் விளையாட்டுத் துறையில் வினோத்குமாரின் சேவைகள் குறித்து பாராட்டி பேசினார். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் முன்னாள் தலைவர் வி.எஸ்.ஆர். ரவிச்சந்திரன், முன்னாள் சங்க செயலாளர் எஸ். ரவி, டேக்வாண்டோ மாஸ்டர் கோதண்டன், நைனா, மாசலாமணி, பூக்கடை சாய், பூபதி கமலநாதன், ரோஸ்குமார், காமலேஷ் முருகவேல், கவுஸ் மைதீன், பார்த்திபன், கதிரவன், சரவணன், மேகநாதன், சுந்தரமூர்த்தி, செந்தில்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர் வினோத்குமாரை வாழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வினோத்குமார் ஏற்பாட்டில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி மக்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட 1008 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் பொள்ளாச்சி மக்கள் நல சங்கத்தினர் கிராம மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று உடல் நலம், மனவளம், குடும்பத்தில் அமைதி நிலை ஏற்படவும், குழந்தைகளின் எதிர்காலம் செழிப்படையவும், பொருளாதார வளர்ச்சியடைய வேண்டியும் பொள்ளாச்சி அடுத்த சிறுகலதை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் 1008 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜைக்கு முன்னதாக பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் 1008 பெண்கள் பச்சை பஞ்சல் நிறத்திலான சேலை அணிந்து சிவபெருமானை வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் ஊர்வலமாக திருவிளக்கு பூஜை மண்டபத்திற்கு வந்தனர். மண்டபத்தில் பொள்ளாச்சி மக்கள் நலசங்கத்தின் நிறுவனர் நித்யானந்தன் தலைமையில் சிவச்சாரியார்கள் பங்கேற்று வேத மந்திரங்கள் போதிய போது பெண்கள் திருவிளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தனர். வேலூரில் பாலாற்றங்கரையில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் வேலூரில் மகா சிவராத்திரியின் மறுநாள் மயான கொள்ளை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பாலாற்றங்கரையில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. அப்போது இறந்தவர்களின் சமாதிகளில் முன்னோர்கள் விரும்பிய உணவுகளை வைத்து பொதுமக்கள் படையலிட்டனர். அதன் பின்னர் விருதம்பட்டு, அம்பேத்கர் நகர், கோட்டை சுற்றுச்சாலை வழியாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்மன் ஊர்வலமாக வந்து ஆற்றில் இறங்கியது. முன்னதாக தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்துபவர்கள் காளி, பார்வதி, சிவன் உள்ளிட்ட வேடங்களை அணிந்து மேலதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக சென்று பாலாற்றங்கரையில் மயான கொள்ளை விழாவில் பங்கேற்றனர். அப்போது எலுமிச்சை பழங்கள், சில்லறை காசுகளை அம்மன் மீது வீசி எறிந்தனர். விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு வேலூரில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு 1200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வாழப்பாடி அருகே பேலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி மாசி அமாவாசையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி மாசி அமாவாசை நாளான இன்று பால், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருள்களால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சந்தன காப்பு மற்றும் முத்துக்கழுகள் பதித்த கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாரம்பரிய முறைப்படி முச்சை, சக்கரவள்ளி கிழங்கு, எள்ளு மற்றும் மாவு உருண்டை, பொங்கல் படையிலிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். கர்நாடகத்தில் H-125 ஹெலிகாப்டர் உற்பத்தியின் இறுதி அசம்பிளியை பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் தொடங்கி வைத்தனர். 17 வருடங்களுக்கு பிறகு வங்கதேச நாட்டின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்பு. சென்னையில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டரில் எம்ஜிஆரின் இதயக்கனி படத்தின் 225வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டம். இதயக்கனி படம் பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. திமுக தரப்பிலிருந்து எந்த சிக்னலும் கிடைக்காத நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இணைந்தார் PM மன்னன். சூடானில் துணை ராணுவம் நடத்திய தாக்குதலில் 6000த்திற்கும் மேற்பட்டோர் கொன்று குவிப்பு. ஐநா குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.